வணக்கம். நான் உங்கள் மனோகரன். இன்னைக்கு எட்டயபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு 2/5/2026 எட்டயபுரம் சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தை. வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு வாங்க உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்கணும், ஆள் வரும். நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நம்ம வீடியோல என்ன போட்டுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல சில வீட்டு பொருட்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கு. நீங்க அதை டிஸ்கிரிப்ஷன்ல போய் நம்ம பொருட்கள் தேவையான பொருட்கள் நீங்க வாங்கிக்கலாம். அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? சரவணராஜ். அண்ணாஜி உங்க பேர் என்னஜி? பொன்ராஜ். அண்ணாஜி அண்ணே எந்த ஊர்ல இருந்து வரீங்க? குலசேகரப்பட்டினத்துல வந்துருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. எல்லாமே பெண்மரி வாங்கிருக்கீங்களா அண்ணாஜி? எல்லாமே பெண்மரி, எல்லாமே பொட்டாடு வாங்கிருக்கீங்க. பாருங்க மொத்தம் எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? அப்புறம் பாருங்க எத்தனை ஆடு? 20 ஆடு. ஆமா 20 ஆடுல எத்தனை ஆடு கிடா, எத்தனை ஆடு பெண்மரி? 10 ஆடு வாங்கிருக்கீங்க. 10 கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. 10 4 இதுல பெண்மரி 3 இருக்கு, கிடா மாதிரி இருக்கு. ஜம்முன்னு அழகா இருக்கு. ஆனா அண்ணே சந்தையில எவ்வளவு மொத்தமா என்ன ரேட்ட சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? மொத்தம் 15 ரூபா சொன்னாங்க. ஒரு ஆடு 15 ரூபா, 12 ரூபா கரை வாங்கிருக்கீங்க. 12 ரூபா கரை வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க ஜம்முன்னு. என்ன பயன்பாட்டுக்காக ஆடு வாங்கிருக்கீங்க? கோவில் கோடைக்காக, திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க. அடி தூளா இருக்கு, வேற லெவலா இருக்குங்க. அட்டி புள்ளியான நம்ம சரியான கடை வாங்கிருக்கீங்க. இந்த கடை என்ன ரேட்ல வாங்கிருக்கீங்க? 40 ரூபா சொன்னாங்க. சரி 30 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 40,000 சொல்லி 30,000 வாங்கிருக்கீங்க. என்ன ரகம் தெரியுமா? ஆடு கொடியாடு. எட்டயபுரம் கொடியாடு. எட்டயபுரம் கொடியாடு அழகா இருக்கு ஜம்முன்னு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா இது பல்லு எதுவும் போட்டுமா? ஆடு கிடால ஆடு பல்லு ஆடு இல்ல பல்லு 6 பல்லு ஆடு பாருங்க. நம்ம குலசேகரப்பட்டினத்துக்கு எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கொடியாடு வாங்கிட்டு போறாங்க. அழகா இருக்கு ஜம்முன்னு இருக்குங்க. வேற லெவலா இருக்குங்க. அட்டி புள்ளியான கிடாவா இருக்கு. சும்மா 40,000 ரூபாய் சொல்லி 30,000 ரூபாய் வாங்கிருக்காங்க. நம்ம குலசேகரப்பட்டினத்துக்கு திருவிழாக்காக வாங்கிட்டு போறாங்க. செம்மையா இருக்குங்க. அட்டி தூளா வேற லெவல்ல டக்கரா இருக்குங்க. நம்ம 6 பல்லு கிடாங்க பாருங்க. செம்மையா இருக்கு. அட்டி புள்ளியான கிடா வாங்கிருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்து கிடால பெரிய கிடா, டாப் கிடால இது ஒரு கிடாங்க. அழகா இருக்கு ஜம்முன்னு. 6 பல்லு கிடா 30,000 ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க. செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம குலசேகரப்பட்டினத்துக்கு கோவிலுக்காக வாங்கிட்டு போறாங்க. என்னங்க எல்லாம் ஒரு 20 ஆடு மொத்தம் 20 ஆடுகள் வாங்கிறாங்க. அதுல 10 கிடா மாதிரி 10 பெண் மாதிரி வாங்கிருக்காங்க. ஆடு பக்கத்துல இருக்கு. இன்னும் நிறைய சந்தைகள் இருந்து வாங்கிட்டு வாங்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய யூடியூப் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் அதுல சில லிங்க் இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்களோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க் மூலியமா நீங்க ஆன்லைன்ல பொருட்களை வாங்கிக்கலாம். பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப் மூலியமா நீங்க பொருட்கள் வாங்கலாம். அது போக அது மட்டும் இல்லாம நீங்க பெரிய பொருட்கள், அதாவது டிவி, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஏசி இந்த மாதிரி பெரிய பொருட்கள் வாங்கினீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் மூலியமா அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்க வாங்கலாம். அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பெரிய பொருட்களுக்கு மட்டும் கிடைக்கும். டிவி, மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரி பெரிய பொருட்களுக்கு என்னுடைய சேனல் மூலியமா நீங்க வாங்கினீங்கன்னா 1% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். தம்பி வணக்கம். உங்க பேர் என்ன பேரு? ராஜகுரு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அருப்புக்கோட்ல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிறீங்க. கிடாமரி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு ஜம்முன்னு பாருங்க. செம்மையா இருக்கு. நல்லா அழகான கிடாம வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு பாருங்க. சூப்பரான அழகான நல்ல இது கிடால என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? ஆடு கொடியாடு குட்டி வாங்கிருக்கீங்க. பாருங்க அழகா இருக்கு ஜம்முன்னு. இது எத்தனை மாசம் இருக்கு அந்த குட்டி? 4 மாசம் குட்டி. அழகா சொன்னீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? 11,000 சொல்லி எவ்வளவு? 8 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு செம்மையா பாருங்க. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? வளர்க்கறதுக்கு வாங்கிருக்கீங்க. ஆடு வந்து வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு பாருங்க. அப்போ வீடு எதிர ஆடு வளர்க்குறீங்களா? இதான் வீட்டுல கடை இருக்கு, அதோட சேர்ந்து வளர்க்கலாம்னு வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு பாருங்க. அட்டி புள்ளியான டக்கரா இருக்குங்க. நல்லா செம்மையா சுறுசுறுப்பா ஒரு இடத்துல நிக்காம நல்ல வாட்ட சட்டமான குட்டியா இருக்கு. பார்த்து தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு ஜம்முன்னு. அண்ணன் ராஜகுரு தம்பி நம்ம அருப்புக்கோட்ல இருந்து வந்து எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஒரு கிடா மாதிரி எட்டயபுரம் கொடியாட்டு கிடா வாங்கியிருக்காரு. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? கார்த்திவேல். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? மீனாட்சி விளாத்திவளம் தாண்டி மீனாட்சிபுரத்துல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. பெண்மரி வாங்கிருக்கீங்க. என்ன அழகான கலரா பாருங்க. நல்ல ஒரு செவ்வள கலர்ல வாங்கிருக்கீங்க. ஜம்முன்னு இருக்கு. தனி குட்டி ஆடு மட்டும் இருக்கு. எது குட்டி எதுவும் இல்லையா? சென ஆடு.
வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குறீங்க? 18,000 சொன்னாங்க. 16,000 முடிச்சிருக்கீங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா அழகா இருக்கு. எத்தனை பல்லு போட்டுக்கணும்? எத்தனை பல்லு ஆடு? இந்த பல்லு நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அண்ணன் பல்லு வந்து பாத்துருக்காங்க, அழகா நல்லா இருக்கு அப்படிங்க. செம்மையா இருக்கு, அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. இது குட்டி எதுவும் போட்டுக்கோ தெரியுமா? ஈத்து எதுவும் போட்டுக்கோமா உங்களுக்கு தெரியுமா? தெரியல. சரி அண்ணன், அவன் பேரு என்ன பேரு? தம்பி பேரு என்ன பேரு? பாலசூர்யா. எந்த ஊரு உங்க தம்பிக்கு? தீசுபுரப்படியா? லாத்தியலம் போற வழியில நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில அவங்க பெரியப்பா ஒரு ஆடு வாங்கியிருக்காரு பாருங்க, செம்பரி கிடாமரி. அழகான குட்டியா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. தம்பி இது வளர்க்கறது வாங்கிறீங்களா? வளர்க்கறது வாங்கிறீங்க. வீட்டுல ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா? ஆடு வளர்க்கல, இதான் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம். அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. ஆடு நல்ல குட்டி, நம்ம எட்டயபுரம் பொட்டு குட்டி வாங்கியிருக்காரு. அழகான குட்டியா இருக்கு, ஒரு 2 மாசம் குட்டி தான் இருக்கும், சூப்பரா இருக்கு. அவங்க பெரியப்பா வாங்கியிருக்காங்க. 5,500 சொன்னாங்க. என்ன 4,500 வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க, நல்ல குட்டியா இருக்கு. ஜம்முன்னு நல்ல ஒரு அழகான, பாக்குறதுக்கு செம்ம கலர், சரியான கலர், நல்ல அழகான கலரா இருக்கு. வணக்கம், உங்க பேரு என்ன பேருண்ணே? மாணிக்க வாசகம். மாணிக்க வாசகம், அழகான பேரா இருக்கு. நம்ம நல்ல தமிழ் பேர், சுத்தமான தமிழ் பேரா வச்சிருக்கீங்க, மாணிக்க வாசகம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? புதூர். எங்க பக்கத்துல? நம்ம விளாத்திகளை போடுறா, விளாத்துக்கள் அங்கிட்டு புதூர்ல இருந்து வந்திருக்காரு. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன கிடாமரி வாங்கிருக்கீங்களா, பெண்மரி? என்ன கிடாமரியா பெண்மரியா? 2 கிடாமரி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு பாருங்க, ஜம்முன்னு நல்லா பாருங்க, சூப்பரான குட்டிங்க, நல்ல கலர்ல கருத்து குட்டியா வாங்கிருக்கீங்க. தேடி பிடிச்சி அண்ணாச்சி வாங்கிருக்காரு 2 குட்டி. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க அண்ணாச்சி, எவ்வளவு வாங்கினீங்க? 2,600 கிடா குட்டி. வந்து 1,900. அப்ப 2 இதுல 2, ஒன்னு பொட்டை குட்டி, ஒன்னு பெண் குட்டி. பொட்டை குட்டி ஒண்ணு இருக்கு, கிடா ஒண்ணு இருக்கு. இப்ப கிடா குட்டி, கிடா வந்து கிடா குட்டி எவ்வளவு சொன்னீங்க? 2,600. பெண் குட்டி வந்து 1,900. 1,900. 1,900க்கு பெண் குட்டி நம்ம பொட்டை மாதிரி வாங்கியிருக்காங்க. கிடா மாதிரி வந்து 2,600 ரூபாய்க்கு. அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு. வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க என்னஞ்சே? வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க, செம்மையா பாருங்க, அழகா இருக்கு. அண்ணனும் நீங்களும் அவங்க சூரத் வந்தீங்களா? ஆமா, கூட வந்திருக்கீங்க புதூர்ல. உங்க பேரு? முருகன். முருகன் அண்ணன் சேர்ந்து வந்திருக்காரு பாருங்க, அழகா இருக்கு, செம்மையா சூப்பரா நல்ல கருத்து குட்டியா இருக்கு பாருங்க. நெத்தில ஒரு சின்ன மரம் பாருங்க, அழகா இருக்கு. நெத்தில மரம் இருக்கு, இது கொஞ்சம் ஸ்பெஷல். அது ஒரு சிறப்பான குட்டி. நெத்தில மரம் இருந்துச்சுன்னா அது அந்த குட்டி வந்து நல்ல சிறப்பா இருக்கும் அப்படிம்பாங்க. தேடி பிடிச்சு வாங்கியிருக்காங்க அண்ணா, அழகான குட்டியா இருக்காங்க. நம்ம மாணிக்க வாசகம் ஒண்ணு, முருகன் தான். எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு போறாங்க. 7 கிடாங்க, செம்மையா இருக்கு. கொடியாட்டு கிடா, கரும்பூர் கிடா, புள்ளப்பூர் கிடா இருக்கு. 7 கிடா ஒரு போல இருக்குங்க. அதாவது வாட்ட சாட்டமான நல்ல அழகான குட்டி, உயரமா நல்ல கம்பீரமா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. அழகான குட்டி 7 கிடா மாதிரி செம்மையா இருக்குங்க. அட்டி புள்ளியான கிடா, நல்ல தூக்கலா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கு. அழகான அமௌண்ட் இருக்குங்க. 7 கிடாங்க, செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம எல்லாமே கிடா மாதிரி, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கிடா, ஒவ்வொன்னு சளைச்சது இல்லைங்க, எல்லாம் ஒண்ணு போல இருக்குங்க பாருங்க. எல்லாம் ஒரே ஹைட்டு, வெயிட்டு, கலரு பாருங்க, பாக்குறதுக்கு அழகான குட்டியா இருக்குங்க, செம்மையா இருக்கு. 7 கிடா மாதிரிங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வாங்கிட்டு போறாங்க, வேற லெவல்ல இருக்குங்க. அட்டி புள்ளியான கிட்டாவா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க அறந்தாங்கி வாங்கிட்டு போறாங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில இருந்து 7 கிடா மாதிரிங்க, அழகா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு, செம்மையான கிடாங்க. நல்ல ஒண்ணு போல வாங்கியிருக்கேன் அறந்தாங்கி. பாருங்க இங்க கிடாங்க, கிடா மாதிரி அழகா இருக்கு பாருங்க, ஜாமுன்னு ஆடு வந்து வாங்கியிருக்காங்க. எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கிடா மாதிரி வாங்கியிருக்காங்க, ஒண்ணு போல இருக்குங்க, எல்லாம் ஒண்ணு போல வாங்கியிருக்காங்க, எல்லாம் தரமா வாங்கியிருக்காங்க. எல்லாம் பாருங்க, நல்ல கலரான குட்டி பாருங்க, சீனி கலரு, செவ்வாழை கலரு, பாருங்க கரும்பூர் குட்டி, செவ்வாழை கலரு, புளியம்பூர் பாருங்க, அழகான கிடாவா இருக்குங்க. அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணே, உங்க பேர் என்ன பேருண்ணே? சுந்தரம். சுந்தரம். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? சிந்தலக்கரை வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கிடா வாங்கிருக்கீங்க, அழகான கிடாவா இருக்கு, ஜம்முன்னு இருக்குறாங்க, கட்டி புள்ளியா இருக்கு, சும்மா அவர் உயரத்துக்கு இருக்குங்க, ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கு, டக்கரான கிடாங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்த கிடால டாப் கிடால இது ஒரு கிடாங்க, பெரிய கிடா. ஆடு இது என்ன ரகனே? குருமலை ஆடு. குருமலை ஆடு அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஆடு வாங்கிருக்கீங்க, அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. என்ன சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 30,000 சொன்னாங்க. நீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்க? 23,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகான கிடாவா இருக்கு. ஆடு எது பல்லு இப்ப போட்டுக்கானே? எத்தனை பல்லு ஆடு? 6 பல்லு ஆடு. கிட்டா மாதிரி 6 செம்மையா இருக்கு, அழகா இருக்கு, ஜம்முன்னு. சார் ராமேஸ்வரத்துல இருந்து வந்திருக்காங்க. சார் உங்க பேர்? சார் இப்ராஹிம். நம்ம சேனலை பார்த்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்காங்க. ராமேஸ்வரத்துல இருந்து
நம்ம இப்ரார் வந்திருக்காங்க, நம்ம சேனலை பார்த்து வந்திருக்காங்க, ஆடு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்காங்க, ராமேஸ்வரத்துலேருந்து. வணக்கம் அண்ணே, உங்க பேர் என்ன பேருண்ணே? பால்பாண்டி. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? சிவகாசில இருந்து வரீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. இது கிடாமரியா பெண்மரி? என்ன ஆடு வாங்கிருக்கீங்க? கிடாமரி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா பாருங்க, நல்லா தேடி பிடிச்சி ஜம்முன்னு ஒரு வாட்ட சட்டமான குட்டி வாங்கிருக்கீங்க. இன்னும் இது ஆடுல என்ன ரகம் தெரியுமாண்ணே உங்களுக்கு? ஆடு தெரியல, அண்ணனுக்கு ஆடு என்ன ரகம் தெரியல. அழகான குட்டியா வாங்கிருக்கீங்க. இன்னும் சந்தையில இது என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? சரி, 20,000 சொன்னாங்க. 15,000. 20,000 சொல்லி 15,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. 2 பல்லு ஆடு அழகா இருக்கு பாருங்க. 2 பல்லு ஆடு செம்மையா இருக்கு. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? ஆடு வளர்க்கறதுக்கா? விசேஷத்துக்கு வாங்கிருக்கீங்க. விசேஷத்துக்காக ஆடு வாங்கிருக்காங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. சூப்பரான நம்ம எட்டயபுரம் ஆட்டு ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க. கருத்த குட்டி செம்மையா இருக்கு, அழகா இருக்கு. நல்லா வாட்ட சத்தமான குட்டியா வாங்கிருக்கீங்க. தேடி பிடிச்சி வாங்கிருக்கீங்க. எல்லாம் விசேஷத்துக்கு தேடி பிடிச்சி வாங்கிருக்கீங்க. அண்ணன் அழகான குட்டிங்க, அழகான குட்டி. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வண்டி வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க, நல்ல குட்டி, நல்ல சூப்பரான குட்டி. கலரான இருக்கு பாருங்க, அழகான கலர், நல்ல கலரான குட்டியா இருக்கு பாருங்க. நல்லா ஒரு 2 மாச குட்டி 3 மாச குட்டி தான் இருக்கும். எல்லாமே இளம் குட்டி இருக்கு பாருங்க, அழகான இருக்கு பாருங்க. பாக்குறது நல்ல கருத்து குட்டி பாருங்க. பாருங்க அழகா இருக்கு, செம்மையா இருக்குங்க. சூப்பரான குட்டி. ஆடு உள்ள எத்தனை கடை குட்டி இருக்குண்ணே? ஒரு 60 குட்டி 60 குட்டி இருக்கு. 60 எல்லாமே கிடாமரி தானே? கிடாமரி பெண்மரி எல்லாம் இருக்கு. வளர்க்கறதுக்காக வாங்கி பண்ண எது என்ன வாங்கி வைக்கிறது? வாங்கி வைக்கிறது. பண்ணைக்கு கொடுக்குறீங்க, வாங்கி வைக்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டைக்கு கொண்டு போறாங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில குடியாட்டு குட்டி, எல்லாமே குடியாட்டு குட்டி வாங்கிருக்காங்க. அழகா இருக்குங்க, செம்மையா இருக்கு. பாக்குறது அழகா அருமையா இருக்கு. வெட்டி புள்ளியான கலரா. அண்ணாச்சி வணக்கம், உங்க பேர் என்னாச்சு? அண்ணா உங்க பேரு? நாகராஜ். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? பாபநாசம். பாபநாசம் எங்க மேற்கியா? ஆமா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம். பாபநாசத்துல இருந்து நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வாங்கிருக்கீங்க. அவ்வளவு தூரத்துல வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு பாருங்க, அழகான குட்டி வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு, அடி புள்ளியான நல்ல கலரா இருக்கு. அண்ணா சந்தையில இது எவ்வளவு சொன்னா, எவ்வளவு வாங்கினீங்கண்ணே? 12,000 ஜோடி. 12,000 ஜோடிக்கு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. நம்ம ரகம் தெரியுமா? ரகம் என்ன ஆடு தெரியுமா? கொடியாடு. எட்டயபுரம் கொடியாடுனாலே நல்லா தமிழ்நாடு முழுவதும் ஃபேமஸ். அருமையான குட்டி வாங்கிருக்கீங்க, செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல அழகான குட்டி, பாக்குறதுக்கு அருமையான குட்டி. அது நிக்க மாட்டேங்க ஒரு இடத்துல, சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம பாபநாசத்துல இருந்து வந்திருக்காங்க. நம்ம அவ்வளவு தூரத்துல இருந்து எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்காங்க. செம்மையான குட்டி வாங்கியிருக்கேன். ஆடு குட்டி. சரி அண்ணே வணக்கம். அண்ணா உங்க பேர் என்ன பேருண்ணே? முத்து. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? அருப்போட்டு இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. எல்லாமே கிடாமரி என்னண்ணே? அழகான கிடாமரி வாங்கிருக்கீங்க. 3 கிடாமரி செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல 2 கருத்து குட்டி, ஒரு போர் குட்டி வாங்கிருக்கீங்க. போர் ஆடு. ஏன்னா இது சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 3. சரி சரி. 27,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 37,000 ரூபாய் சொல்லி 27,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகா குட்டி, செம்மையா இருக்கு. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? வீட்டு வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க. அப்ப வீட்டுல எதுவும் ஆடு வளர்க்குறீங்களா? இருக்கு. அப்ப ஆடு எதுவும் வீட்டுல வளர்க்க எத்தனை குட்டி இருக்கு? வீட்டுல 2 இருக்கு. வீட்டுல அதோட சேர்ந்து ஆடு வளர்க்கலாம்னு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, சும்மா சூப்பரான குட்டியா வாங்கிருக்காரு. ஆடு ரகம் எதுவும் தெரியுமாண்ணே? ஆடு என்ன ரகம் தெரியுமா? என்ன குட்டி? அண்ணே வணக்கம், உங்க பேரு என்ன பேருண்ணே? சுப்பிரமணியன். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? தென்கரை. தென்கரைன்னா இங்க மேற்க ராஜபாளையம் பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன ஆடு? ஆடு கொடுத்துருக்கீங்க, வித்துருக்கீங்க. என்ன விலைக்கு வித்தீங்க? 25, 50. அதாவது 2 ஆடு 4 மாதிரி. என்ன மாதிரி ஆச்சுன்னு? 2 கிடாமரி 2 பெண்மரி 4 மாதிரி இருக்கு. 2 ஆடு கொடுத்துருக்கீங்க. மொத்தம் 6 எண்ணம் 6 உருப்படி 50,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க. அழகா இருக்கு நீங்க. ஆடு எல்லாம் ஆடு. அப்ப எத்தனை ஈத்து இருக்கும்? இது ஒரு 3 ஈத்து இருக்கும். செம்மையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. இருக்கு உள்ள. அப்ப ஏற்கனவே உள்ள ஈத்து இது குட்டி போட்ட ஆடு எல்லாம் உள்ள இருக்கு, பெரிய பெரிய ஆடா இருக்கு. அப்ப நல்ல வளர்க்கு ஆடு, அழகா வளர்த்துருக்கு. வளர்க்கும் போல நேரம் பத்தாது. ஒரு அணில் கலர், வித்தியாசமான கலர் தான் இருக்கு. இது வந்து கலர் வித்தியாசமான ஒரு அணில் கலர்ல இருக்கு. 2 ஆடு நல்லா. இது எத்தனை பல்லு ஆடு நினைச்சு? பல்லு கடை சேர்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க. செம்மையா இருக்கு. நாங்க சூப்பரான குட்டி. ஒரு 4 குட்டி போட்டுருக்கு. 4 குட்டி, 2 கிடாமரி 2 பெண்குறி 2 பெண்மரி. அருமையா இருக்கு, அழகா இருக்கு. ஆடு வந்து குட்டியை வந்து நல்லா வளர்க்குமா. வளர்த்து இதோட குட்டிகளை உள்ள இன்னும் சந்தைக்குள்ள விலைக்கு விற்பனைக்கு நிக்கி பெரிய பெரிய கிடாவா இருக்கான். செம்மையா இருக்கு, அழகா இருக்கு. ஒரு வித்தியாசமான கலர் தான் இருக்கு. நம்ம சந்தை எட்டயபுரம் ஆட்டு சந்தையில 30 வெள்ளாடு கொண்டு வந்தீங்க. அப்ப எல்லாமே வித்தாச்சு. அப்ப இன்னைக்கு சந்தை எப்படி இருந்தது?
நாங்க கொண்டு வந்த பொருள் நல்ல நீங்க அவங்க கொண்டு வந்த பொருளுக்கு நல்ல விலை, அழகா இருக்கு, பரவாயில்ல. பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில அருமையான ஒரு வித்தியாசமான கலர், நல்ல வாட்ட சட்டமான குட்டி, நீட்டு பொருட்கா இருக்கு. இவ்வளவு உயரத்துல பாருங்க, ஒரு 4 அடி உயரத்துக்கு மேல இருக்கு ஆடுங்க. நல்ல நீட்டு பொக்கான ஆடா இருக்கு, செம்மையா இருக்கு. அதை விட என்னன்னா இந்த குட்டி வந்து தன் குட்டியை வந்து நல்லா அழகா அருமையா வளர்க்குமா, செம்மையா. நல்லா பாருங்க, மடுல பெரிய மடுவா இருக்கு, பால் சுரத்தான ஆடுங்க, நல்லா சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. சார் உங்க பேரு என்ன பேருண்ணே? ராஜேந்திரன். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? அருப்புக்கோட்டை பக்கத்துல இருந்து வர்றீங்க. பாருங்க நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில அழகான கிடா வாங்கிறீங்க, அழகான வடங்க, ஜம்முன் இருக்கு, அடிப்பொலியான கிடா, 2 கிடா, சூப்பரான கிடா பாருங்க. ஒண்ணு புள்ளப்போர் கிடா, ஒண்ணு வெள்ளை கிடா, சீனி கலர்ல கருத்த மாறப்பட்ட கிடாவா இருக்கு. என்ன சந்தையில இது என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குறீங்க? குட்டி 30 ஜோடி 35 ரூபா. அப்ப எவ்வளவு சொன்னாங்க? 39 ரூபா சொல்லி 35,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, ஜம்முன்னு கிட்டா, அழகான கிட்டாவா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்கு கிட்டா, அழகான கலர்ல பாருங்க, நல்ல வெள்ளை கலர்ல செம்மையா இருக்கு பாருங்க. ஒண்ணு என்ன இது ஆடு வந்து என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஆடு பல்லு எதுவும் போட்டது, அதை பத்தி? 2 பல்லு கிடா, அப்படி அழகா இருக்கு. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? வளர்க்கறதுக்கு வாங்கிருக்கீங்க, அழகா இருக்கு, செம்மையா இருப்பாருங்க, நல்லா அழகான கிடா வாங்கிருக்கீங்க. அப்ப எதுவும் ஆடு வளர்க்குறீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடு வளர்ச்சிருக்கீங்க? ஆட்டு வீட்டுல ஆடு வளர்க்குறாரு, அதை ஆடோட சேர்ந்து இந்த ஆடு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க, அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க, அடி தூள், நல்ல வேற லெவல்ல பாக்குறதுக்கு நல்ல அழகான கலரா தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. இது எட்டயபுரம் ஆடு சொன்னங்க, எட்டயபுரம் ஆடு சொன்ன பாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமைங்க, இன்னைக்கு தெற்கு வாசல் மக்கள் அப்படியே இருக்காங்க. மணி 8 மணி மேலாச்சு. இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல நம்ம பரவாங்க. இங்க வந்து வெள்ளாடு கொடியாடு குட்டி அதிகமா வரும் பாருங்க. இந்த வாங்க, பொதுமக்கள், சம்சாரிகள், வியாபாரிகள் எல்லாம் வருவாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம பக்கத்து மாநிலத்துல இருந்து வர்றாங்க, குட்டி வாங்க வர்றாங்க. நம்ம எட்டயபுரம் ஆடு சொல்லுங்க, வேலையாடு, குடியாடு, கள்ளியாடு, இந்த மாதிரி ஆடுல வரும். எட்டயபுரம் குடியாடுனாலே நம்ம தமிழ்நாடு. சார் உங்க பேரு என்ன பேரு? சார் ரமேஷ். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தூத்துக்குடில இருந்து வந்திருக்கீங்க. பாருங்க நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில ஒரு ஆடு வாங்கிறீங்களே, அதுல பெண்மரி ஆடு வாங்கிருக்காங்க, பெண்மரி வாங்கிருக்கீங்க, அழகா இருக்கு பாருங்க, ஜம்முன்னு நல்ல ஒரு கலர், வெள்ளை கலர்ல சீனி கலர்ல வாங்கிறீங்க. இது ஆடு பத்தி உங்களுக்கு தெரியுமா? எது ரகம், என்ன எத்தனை பல்லு, என்ன ரகம்? 4 பல்லு ஆடு, 4 பல்லு ஆடு வாங்கிறீங்க, அழகா இருக்கு. ஆடு மட்டும் இருக்கு, எது குட்டி இல்ல? குட்டி இல்ல, விசேஷத்துக்காக வாங்கிருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. ஆடு என்ன சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 13 ரூபாய் சொல்லி 11,000க்கு முடிச்சிருக்கீங்க, அழகா இருக்கு. நல்ல இது என்ன ரகம் தெரியுமா ஆடு உங்களுக்கு? என்ன ரகம் தெரியல அவருக்கு, அழகா இருக்கு பாருங்க, நல்ல கலரு, ஒரு சீனி கலர்ல நல்ல கலர் குட்டியா வாங்கிருக்கீங்க, ஜம்முன்னு. வந்து ஆடு வந்து தனி ஆடு தான் வாங்கியிருக்காரு, அவரு வளர்ப்புக்காக வாங்கிருக்காரு, விசேஷத்துக்காக வாங்கியிருக்காரு, செம்மையா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில ஒரு 3 கிட்டாங்க, ஒண்ணு போல இருக்கு, ஜம்முன்னு செவ்வள கலர்ல பாருங்க, சூப்பரான கடா. அப்புறம் இங்க ஒரு கரும்போடு கடாங்க பாருங்க, பாருங்க இங்க ஒரு 3 கிட்டா மாதிரிங்க, ஒண்ணு போல வச்சிருக்காங்க. அதுல ஒரு வெள்ளை மரப்பட்ட கடா இருக்கு பாருங்க, சுத்தமான பாருங்க. இதுல வந்து வெள்ளை மரம் செங்கருப்புல ஒரு செவ்வாழையில ஒரு வெள்ளை மரப்பட்ட கடா, 3 கடா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம தம்பி கையில பிடிச்சிருக்காரு. அப்புறம் இங்க ஒரு பாருங்க, இங்க ஒரு 4 குட்டிங்க கடா மாதிரி இருக்கு, யாரோ வாங்கிக்கிட்டு இருக்காங்க, செம்மையா இருக்கு பாருங்க. அங்க பாருங்க, அழகான குட்டி, செம்ம சூப்பரான குட்டி. நம்ம தம்பி அழகான குட்டியா வச்சிருக்காரு, சூப்பரா குட்டி. தம்பி லிங்கமட்டி தானே? கோவில்பட்டி. கோவில்பட்டி தம்பி, அழகான கட்டி. பேர் என்ன பேரு? வசந்த். கோவில்பட்டில இருந்து வசந்த் தம்பி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில 3 ஆடு, கெடாமரியா பெண்மரியாது? இது 6 பல்லு குரால் ஆடு, அது 2 கெடாமரி. ஆமா, எல்லாம் கொடியாடு குட்டி, அழகா இருக்கு. என்ன விலை சொல்றீங்க? கடாமரி 2 25. கெடாமரி 2 25,000 சொல்றீங்க. ஆடு குரால் ஆடு கொடுத்தாச்சு, வித்தாச்சு, முடிஞ்சிச்சு, வியாபாரம் முடிஞ்சு. இது என்ன விலைக்கு போச்சோம்? 10,500 ஆடு மட்டும் நிக்கி, 2 கடா மட்டும் நிக்கி, சூப்பரா இருக்கு, அருமையான குட்டி, அழகான குட்டி. வசந்த் தம்பி, நம்ம கோவில்பட்டில இருந்து வசந்த் தம்பி. முருகன், நம்ம விருதுநகர் முருகனை கொண்டு வந்திருக்காரு. ஆடு பாருங்க, கிடா மாதிரி கொண்டு வந்திருக்காரு. பாருங்க, இன்னைக்கு எட்டயபுரம் ஆட்டு சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லா ஆடுகள், வளர்ப்பு குட்டிகள், கிடா மாதிரி நிறைய வந்திருக்குங்க.
இன்னைக்கு வந்து விசேஷம், பக்ரீத் வருது, அப்புறம் நம்ம கோவில் திருவிழாக்கள் வருது. அதனால இன்னைக்கு கிடா வந்து நிறைய இருக்குங்க. வளர்ப்பு குட்டியில் நிறைய வந்திருக்கு பாருங்க, வளர்ப்பு குட்டியில் நிறைய வந்திருக்கு. எட்டியாபுரம் ஆட்டு சந்தை இன்னைக்கு 2/5/2026 எட்டியாபுரம் ஆட்டு சந்தை. இன்னைக்கு சம்சாரி வந்திருக்காங்க ஆடு வாங்குறதுக்கு, வியாபாரி வந்திருக்காங்க நிறைய இருக்குங்க. பாருங்க இதுல பாருங்க நிறைய ஆடுகள் இருக்குங்க. எல்லாமே கிடா மாதிரி இருக்கு, நிறைய அதிகமா பாருங்க. 3, 5, 7, 8, 13 இதுல உள்ள 13 குட்டி இருக்குங்க. இதுல உள்ள 13 குட்டி, 15 குட்டி இருக்குங்க. 15 ஆடு இருக்கு உள்ள. எல்லா கிடா மாதிரி, பெரும்பாலும் கிடா மாதிரி தான். அழகான குட்டி இறக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தைங்க கேட்டாங்க, சூப்பரா இருக்கு. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தை கிடா மாதிரிங்க, செம்மையா இருக்கு பாருங்க. அடிப்பொலியா இருக்கு, நல்ல அழகான குட்டி, ஜம்முன்னு இருக்குங்க. ஆடு அவரு கொடுத்து போயிருக்காரு, ஆடு வாங்கினவருக்கு கொடுத்து போயிருக்காரு. அதனால ஆடை பத்தி டீட்டெயில் தெரியல. செம்மையான கலருங்க, நல்ல சூப்பரான குட்டிங்க. கிட்டா ஜம்முன்னு இருக்கு நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில. கிட்டா செம்மையான கலர். இங்கேயும் ஒரு 10 ஆடுங்க. அங்க அந்த கயத்துல அண்ணன் முன்னாடி ஒரு ஆளு 10 ஆடு பிடிச்சிருக்காரு. இங்கே ஒரு 10 ஆடுங்க பாருங்க. அவங்க ஒரு 10 ஆடு பிடிச்சிருக்காங்க. இங்க ஒரு 10 ஆடு மேல இருக்குங்க. கிட்டாம எல்லாமே கிட்டாதான், செம்மையா இருக்கு பாக்க, அழகா இருக்குங்க. 15 ஆடுங்க நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தையில, சூப்பரா இருக்குங்க. 15 கிட்டா மாதிரி எல்லாம் ஒண்ணு போல கட்டி வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு, அழகா இருக்குங்க. செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு, நல்ல கலர்ல இருக்குங்க, விதவிதமா சூப்பரான பாருங்க. பாக்குறதுக்கு அழகா இருக்குங்க, பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்குங்க. பாருங்க ஒண்ணு போல இருக்குங்க. ஒரு 15 ஆடு வரிசை அப்படியே ரவுண்டா கட்டி வச்சிருக்காங்க, அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு, சூப்பரா இருக்கு. ஆடு ஒண்ணு போல பாருங்க, எல்லாம் அப்படியே வரிசையா அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க. பெருசுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சைடுல இந்த பக்கம் பெருசுல இருந்து ஆரம்பிக்கி அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த பக்கம் கொஞ்சம் சிறுசா இருக்கு பாருங்க. அழகா ஒண்ணு போல அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க, அழகா இருக்கு, அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. ஆடு எல்லாம் செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சொன்னாங்க. கருத்த குட்டி சூப்பரா இருக்கு பாருங்க, எல்லாம் சின்ன சின்ன குட்டி, கருத்த குட்டி அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. கருப்பு குட்டி எல்லாம் நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சொன்ன இந்த குட்டிகளை கருத்த குட்டிங்க, ஒரு 2 மாச குட்டி அவ்வளவுதான் இருக்கும், அழகா இருக்குங்க. ஒரு 10-20 குட்டி இருக்குங்க, செம்மையா இருக்கு. எல்லாமே கருத்து, இந்த ஒண்ணுதான் வெள்ளை பாருங்க, ரத்தில வெள்ளை இருக்கு, பாக்கி எல்லாமே கருப்புங்க, சுத்தமான கருப்பு. எல்லாமே கிடா மாதிரிங்க, அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க எல்லாமே ஆடுங்க நிறைய இருக்கு, செம்மையான ஆடுங்க பாருங்க. ஒவ்வொரு ஆடும் பெரிய பெரிய கிடாங்க, சும்மா சூப்பரான கிடா இருக்கு பாருங்க, ஜாமுன் இருக்கு பாருங்க, அழகான கிட்டா பாருங்க, ஜாமுன் பெரிய பெரிய கிடா இருக்குங்க, நல்லா அழகா கிட்டா அருமையா இருக்குங்க, அடிப்பொலியான கிடாவா இருக்குங்க, பாக்குறதுக்கு கண்குளா வச்சா இருக்கு, சூப்பரான கிடாங்க, பெரிய பெரிய கிடா. இந்த இடத்துல எல்லாமே புடியாட்டு கிடாங்க, நம்ம எட்டியாபுரம் புடியாட்டு கிடா பாருங்க, செம்மையா இருக்குங்க, வேற லெவல் இருக்கு பாருங்க. எல்லாமே பெரிய கிட்டாங்க, செம்மையா இருக்கு, சூப்பரான கிடா. எல்லாம் பாருங்க, எங்க பக்கம் இங்கேயும் கிடா தான், கருத்த கிடா எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க ஒரு கலர்ல வித்தியாசமான கலர்ல செவ்வாழை கலர்ல கருத்த குட்டி, சினி கலர்ல கரும்பூர் குட்டி, எல்லாம் கிடா மாதிரி செம்மையா இருக்குங்க. பேரு காளி. நம்ம எந்த ஊரு நீங்க? அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை வந்திருக்கீங்க நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு. சூப்பரா கிடா கொண்டு வந்திருக்கீங்க குட்டி, எல்லாமே கிடா குட்டி பாருங்க. எத்தனை கிடா மாதிரி இருக்குதுல? 8 கிடா மாதிரி பாருங்க, அழகான குட்டி கிடா மாதிரி. எல்லாமே என்ன ரகம்? ஒரிஜினல் கொடியாட்டு ரகம், எல்லாமே ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி கிடா மாதிரி கொடுத்துருக்கீங்க. சொல்றீங்க எதுவும் கேள்வி எதுவும் கேட்கறாங்களா? 12,000 கேட்கறாங்க, கூட ஒரு 500 ரூபா கொடுத்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? இன்னைக்கு 20 குட்டி கொண்டு வந்தீங்க. எத்தனை வித்துச்சா? 8 12 குட்டி வித்துட்டீங்க. சரி, 42 53 85 26 பாருங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில வந்து கெட்டாங்க, பெரிய கெட்டா பாருங்க, 5 அடி உயரம் இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. நம்ம டாப் கெடாங்க எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில இன்னைக்கு வந்த கெட்டால பெரிய கெடா, டாப் கெடா, சூப்பரா செவ்வாழை கலர்ல அழகா இருக்குங்க பாருங்க, அவ்வளவு உயரத்துக்கு இருக்குங்க, செம்மையா அடிப்பொலியா இருக்கு, டக்கரா இருக்குங்க, வேற லெவலா இருக்குங்க கிட்டா. இன்னைக்கு சூப்பரா அருமையான கிட்டாங்க. அண்ணே வணக்கம். வணக்கம் சார். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? பழனி முருகன் சார். பழனி முருகன் சார். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? டி கல்லுப்பட்டி சார். டி கல்லுப்பட்டி, மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்துல இருந்து டி கல்லுப்பட்டில இருந்து வந்திருக்காங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க பாருங்க, எல்லாம் பெரிய நல்ல. என்ன இது ஆடு? எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க சார்? இல்ல 14 குட்டி கிடாமரி, எல்லாமே கிடாமரி தானா? எல்லாமே கிடாமரி வாங்கியிருக்காங்க, 14 கிடாமரி வாங்கிருக்காங்க பாருங்க. நம்ம எட்டியாபுரம் சந்தையில 14 கிடாமரி வாங்கியிருக்கீங்க. எல்லாமே என்ன ராகம் வாங்கிங்க? ஆடுல என்ன ராகம்? கொடியாட்டு குட்டியா? கொடியாட்டு குட்டி எல்லாமே கொடியாட்டு குட்டி வாங்கிருக்காங்க, உண்மையா இருப்பாங்க. இல்ல சந்தையில மொத்தமா இப்ப என்ன விலை ஆடுல என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ஒவ்வொரு ஆடும் இல்ல மொத்தமா வாங்கிருக்கீங்க? ஜோடி 29 ரூபா. ஆமா, ஜோடி 29,000 வாங்கிருக்கீங்க. என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? ஆடு வளர்ப்புக்கு தான் எல்லாமே. அப்ப எது பண்ண வச்சிருக்கீங்களா? பண்ண என்ன பண்ண பேர் என்ன பேரும்?
இனிமேதான் ஆரம்பிக்கிற போறாங்க. நம்ம ஆடு வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறாங்க. செம்மையா இருக்கு பாருங்க. நல்லா நம்ம எட்டியாபுரம் கொடியாடு வாங்கிருக்கீங்க பாருங்க. எல்லாமே நல்லா 14 குட்டிங்க. நல்லா சூப்பரா இருக்கு. அழகான குட்டியா இருக்கு பாருங்க. நம்ம டீ கல்லுப்பட்டி ஊருக்கு, நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில இருந்து டீ கல்லுப்பட்டி ஊருக்கு வாங்கிட்டு போறாங்க. செம்மையா இருக்குங்க. கொடியாட்டு குட்டிங்க பண்ண ஆரம்பிச்சு வளர்க்கலாம் அப்படிங்கறதுக்காக முதல்ல பண்ணைக்காக வாங்கிட்டு போறாங்க. செம்ம சூப்பரான குட்டிங்க. நம்ம எல்லாமே சீனி கடா இருக்கு, கரும்பூர் கடா இருக்கு, அழகான கடாவா இருக்கு, சூப்பரான கடாவா இருக்கு. ஒரு 14 குட்டி கிடாம இருக்கு. இது அல்ட்ரா ஹெச்டி 4K LED டிவிங்க. 43 இன்ச்சு செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸ்க்ரீனில் சூப்பராக இருக்குங்க. 43 இன்ச்சு 9 சென்டிமீட்டர். கேமில் அருமையாக இருக்குது. டால்பின் சவுண்டு. அப்புறம் இந்த டிவியில் வந்து சவுண்டெல்லாம் டால்பின் சவுண்டு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நிறைய நம்ம மொபைலில் உள்ள ஆப்ஸ் மாதிரி டிவிலையும் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா டிவி, கூகுள் டிவி இந்த டிவியில் சேர்ந்து வந்துடுது. அப்புறம் ஒரே ஸ்க்ரீனில் 7 சீன் பார்க்கலாம், ஒரே நேரத்தில் பார்க்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஏஐ தொழில்நுட்பத்தில் பார்க்கக்கூடிய வசதி இருக்குது. செம்மையாக இருக்குங்க மோட்டாரோலா.